அவன் பொருளை வச்சே போடணும். முதல்வர் விஜய் எடுத்த அதிரடி நடவடிக்கை. திமுக முன்னாள் மந்திரிகளுக்கு ஜெயில் கதவு திறக்கிறது. முன்னாள் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுகவின் மூத்த தலைவருமான KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக வெளியாகி இருக்கும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலைக்காக பணம் பெற்ற முறைகேட்டில் 634 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்ச பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் இந்த விவகாரம் திமுகவிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று அளித்துள்ள முக்கிய தகவலில் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றதாக கூறப்படும் வேலைவாய்ப்பு முறைகேடு புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை முறைப்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய அமலாக்கத்துறை திரட்டி தந்த பணமோசடி மற்றும் லஞ்ச பரிமாற்றம் தொடர்பான வலுவான ஆதார ஆவணங்களின் அடிப்படையில் இந்த FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தனை நாட்களாக அரசியல் மற்றும் சட்ட போராட்டமாக நீடித்து வந்த இந்த விவகாரத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தலைமையிலான அரசு மேற்கொண்டு இருக்கும் முதல் ஊழல் வழக்கு இதுவாகும். அருண் IPS இந்த பொறுப்பிற்கு வந்த பின் எடுக்கப்பட்டுள்ள முதல் நடவடிக்கை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியில் செல்லப்பிள்ளையாக வலம் வந்த IPS அதிகாரி அருணை வைத்தே விஜய் சர்க்கார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கி இருப்பது அறிவாலயத்தை கதிகலங்க வைத்துள்ளது.